அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலின் இன்ப இயலில் 27வது அதிகாரமான நன்றியில் செல்வம் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய பாடலில் கீழ் மக்களின் செல்வம் வீண் களி ஆட்டங்களுக்கு கழியும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். மின்னலோடு கூடிய மழை மேகம் பல நேரங்களில் பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய செந்நெல் கதிர் வாங்கும் நிலையில் இருக்கும் பொழுது அதனை பார்த்து கொண்டே சென்று விடுமாம், அங்கு பொழியாதாம். தேவையில்லாத கடலில் சென்று பொழியுமாம், பொழிந்து மகிழுமாம். அதுபோல அறிவு இல்லாதவர்கள் வறுமை உள்ளவர்களிடத்தில் செல்வத்தை கொடுக்காமல் செல்வம் உடையவர்களுக்கே செல்வத்தை கொடுத்து மகிழ்வார்களாம். அதுதான் இந்த பாடல். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 269. பொன்னிற சென்னே கொதியொடு பீல் வாட மின்னொளிர் வானம் கடலுள்ளும் காஞ்சுகுக்கும் வெண்மை உடையார் வீழ்ச்செல்வம் எய்திய கால் வன்மையும் அன்னத் தகைத்து. புன்மக்கள் செல்வம் தேவையற்றவர்களுக்கு கொடுக்கும்படி எல்லாம் செலவழியும் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.